ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான தால் கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து சுட சுட சாதத்துக்கு இட்லி, தோசை, சப்பாத்திக்கு செமையாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். இது குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு ஊறுகாய் இருந்தாலே இது சூப்பராக டேஸ்டி, அதை சாப்பிட்டு முடிச்சிடலாம். இந்த டேஸ்டியான தால் கறி எப்படி செய்யலான்னு சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. டேஸ்டியான தால் கறிக்கு 200 துவரம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து 3 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 5 பச்சை மிளகாய் கீழி வச்சுக்கலாம். இப்போ நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன். குக்கர் வச்சுக்கோங்க. துவரம் பருப்பு 1 கப் துவரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டுக்கலாம். இதோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 200 கிராம்ஸ் துவரம் பருப்பு போட்டிருக்கேன். 3 பழுத்த தக்காளியாக போட்டுக்கோங்க. நல்ல பழுத்த தக்காளியாக போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பெரிய வெங்காயம், 4-5 பச்சை மிளகாவை நல்லா கீறிட்டு அதையும் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 கப் துவரம் பருப்புக்கு 3 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும், அதுக்கு மேலே ஊற்றாதீங்க, கரெக்டாக இருக்கும். 1 கப்புக்கு 3 கப் தண்ணி. மூணு கப் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. மூடி போட்டு விட்டுடலாம். ஒரு 4 விசில் வந்து நல்லா வரட்டும். 4 விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உடனே வந்து குக்கர் மூடியை திறக்காதீங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்க்கலாம். உடனே திறந்தீங்கன்னா பருப்பு வந்து ஒழுங்காக வேகாது. தால் தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் சூடானதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. 8லேருந்து 10 பொடியாக நறுக்கின பூண்டு அதையும் போட்டுக்கலாம். உங்கள் இஷ்டம்தான், நீங்கள் பூண்டை தட்டி போட்டாலும் நல்லா தான் இருக்கும். பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், மணமாகவும் இருக்கும். லாஸ்ட்டில் சின்ன வெங்காயமும் பூண்டு வதக்கி போட்டு பண்ணும்போது இந்த பருப்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயமும் பூண்டும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ குக்கர் 4 விசில் விட்டு வெயிட் அடங்கியாச்சு. வெயிட் அடங்கின பிறகு திறந்து பாருங்கள். பருப்பு சூப்பராக வெந்திருக்கு. நல்லா இப்படி மசிச்சு விட்டுக்கோங்க. பொன்னிறமாக வதக்கின சின்ன வெங்காயம் பூண்டும் இந்த தால் கறியில் போட்டுக்கலாம். போட்டுட்டு உடனே கிளறி கொடுத்துடாதீங்க, அப்படியே மூடி போட்டு விட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், வெங்காயம் பூண்டு தாளித்து போட்டு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கிளறியே கொடுக்காதீங்க, அப்போ தான் அந்த வாசனை ஃபுல்லாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கிளறி கொடுத்துக்கலாம். மணக்க மணக்க தால் கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். டேஸ்டியான சுவையான தால் கறி ரெடி ஆயிடுச்சு. நல்லா இது சுட சுட சாதத்தில் ஒரு கரண்டி தால் போட்டுட்டு நல்லா ஒரு டீஸ்பூன் நெய் போட்டு குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டிங்கன்னா அவ்வளோ குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வெஜ்ஜாக இருந்தீங்கன்னா கருணக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, வாழைக்காய் பொரித்து காரசாரமாக சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான்வெஜ்ஜாக இருந்தால் சிக்கன், மட்டன், ப்ரான் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டிங்கனாவே போதும், சூப்பராக இருக்கும் இந்த தால் கறி. இதை வந்து சுட சுட சாதத்துக்கு, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.